தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டார். அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் செல்லவிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். தற்போது அங்குள்ள கலை நிலவரங்கள் என்னவாக உள்ளது? அதாவது விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து தியானத்தை முடித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளூர் சிலைக்கு சென்று அங்கும் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு பூம்புகார் படகு திறகுதளம் வந்தார். அங்கிருந்து அவருக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட அந்த வாகனத்தில் ஏறி தற்சமயம் விருந்தினர் மாளிகை அமைந்திருக்குள்ள பகுதிக்கு அவர் வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள், அதாவது தற்போது 3 நாட்களாக இங்கு நிறுத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் தயார் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த, அதாவது கடலில் கடந்த 3 நாட்களாக தங்கியிருந்து அவருக்கு தேவையான பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்ட காவலர்கள் அனைவரும் இந்த கரை பகுதிக்கு வந்து உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கடற்கரை பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அனைவரும் அவரது பாதுகாப்பு கருதி தற்போது வரை சுமார் 200 மீட்டர் தொலைவில், அதாவது அந்த சுற்றுலா விருந்தினர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்து 200 மீட்டர் தொலைவிற்கு அப்பால் நிறுத்தப்பட்டுள்ளனர். இவர் இந்த தற்போது இங்கே விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் பாரத பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான ஹெலிகாப்டரில் அவருக்கான விமானத்தில் ஏறி திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார். அந்த விமானம் இங்கிருந்து புறப்பட்ட பின்னர் தான் இயல்பு நிலை, அதாவது குமரி கடற்கரை பகுதி என்பது சுற்றுலா தலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது வரை இந்த பகுதியில் காத்திருந்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் மீண்டும் கடல் பகுதிக்கும் வேறு பகவதி அம்மன் கோயில் உள்ளிட்ட பகுதியில் அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கான ஆயத்த பணிகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரையிலும் சுற்றுலா பயணிகள் 200 மீட்டருக்கு முன்னே அப்பால் பேரிகார்டுகள் அமைத்து கண்காணித்து வரும் வரையில் அவருடைய கான்வாய் இந்த பகுதியை கடந்து சுற்றுலா மாளிகை செல்லும் போது முன்பகுதியில் அமர்ந்திருந்த பாரத பிரதமர் அங்கு கூறியிருந்த, அதாவது காவலர், அதாவது இத்தனை நாளுக்கு 3 நாட்களாக அவருக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுத்திருந்த காவல் அதிகாரிகளை பார்த்து கையசைத்து வணங்கியபடி சென்றார். தற்போது உள்ளே நமது விருந்தினர் மாளிகையில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் இன்னும் சற்று ஒரு சில நாடுகளில் அங்கிருந்து புறப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கிருந்து பாதுகாப்பான முறையில் அவரை வழியனுப்பி வைக்கும் நோக்கில் இங்குள்ள காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படை துறையினர் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததோ அதே போன்ற கட்டுப்பாடுகள் தற்போது வரை இந்த பகுதியில் நீடித்து வருகிறது. ஏற்கனவே கான்வாய் மூலமாக பாரத பிரதமர் விருந்தினர் மாளிகைக்கு சென்றதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் எல்லாம், அதாவது இயல்பு நிலை திரும்பி விட்டதாக கருதி இந்த பகுதிக்கு நிலைநிறுத்தி வந்தாலும் அவர்களை காவலர்கள் அனுமதிக்காமல் தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தி வரும் நிலையில் தற்போது வானிலை நிலவரங்கள் சரியான அளவில், அதாவது இங்கிருந்து ஹெலிகாப்டர் இயக்கக்கூடிய தருணத்தில் இருப்பதை உணர்ந்து தற்போது இங்கிருந்து இயக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து இந்த பகுதியிலானது பாரத பிரதமர் இன்னும் 10 வினாடிகளில் இங்கிருந்து கலந்து கொள்வதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.